Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்னைக்கு நம்ம இந்த சூப்பராக தொங்குற ஒரு வால் ஹேங்கர் தான் பேப்பரில் பண்ண போகிறோம். ஸோ நேயர் விருப்பம் மாதிரி இது வியூவர்ஸ் விருப்பம். ஸோ அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்ற போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். நம்ம ஆல்ரெடி பேப்பர்லேயே இப்படி கொடை பண்ணியிருக்கோம். ஒரு மினி அம்பர்லா இப்படி திறந்து அழகாக மூடும். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈக்குச்சி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நம்ம நல்லா சுற்றிக்கலாம். ஸோ அப்படி சுற்றும் போது நமக்கு பேப்பர் டியூப் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னரில் கம் போட்டு அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் குச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டியூப் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ஒரு 6 டியூப் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த 6 டியூப்புக்கும் கலர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஃபேவரட் கலர் ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே கலர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதை நான் இந்த மாதிரி வச்சு நான் ஒரு நூல் வச்சு கட்டிக்க போகிறேன். ஸோ நீங்கள் கம்மு கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் நமக்கு காஞ்சதுக்கப்புறம் விழுந்துடக்கூடாது. நம்ம மேலே தொங்க போட போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபுல்லாக நூலை வச்சு கட்டிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நூல் கட்டிட்டோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலி மஞ்சு அப்படிங்கிற ஒரு குட்டி பாப்பா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி ப்ளீஸ் அக்கான்லாம் கேட்காதீங்க. நீங்கள் அக்கான்னு கூப்பிட்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ 8x8 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். ஸோ இதை இந்த மாதிரி கார்னரில் வச்சு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மடிச்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட கலர் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ப்ளூ கலர் பேப்பர் இல்லை, அதனால நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 டைம்ஸ் மடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 3rd டைம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மேலே கீழேன்னு சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பூ மாதிரி கிடச்சிரும் அழகாக. ஸோ இதை விரிச்சிட்டு இதுலேயும் சென்டரில் கொஞ்சம் தூரம் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம விரிச்சிட்டு அகெயின் சென்டரில் கொஞ்சம் தூரம் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுல்லாக விரிச்சிட்டு மறுபடியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக விரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூ கிடச்சிரும். நம்ம இதே ஹாஃபாக கட் பண்ணி 2 பூ செஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு பேப்பரில் 2 பூ நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தை ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்மை லைட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இதெல்லாம் மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி சுற்றி ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா இப்படி இருக்கும். நமக்கு கொஞ்சம் லீஃப்லாம் பின்னாடி வளைஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு நான் அமுக்கிக்கிறேன். ஸோ இப்போ பூ நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு. நீங்கள் இப்படி பண்ணலன்னா கூட நான் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இதெல்லாத்தையுமே ஒரு சிசரு இல்லைனா கத்தி வச்சு இந்த மாதிரி பின்னாடி வளைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக அது ரியல் பூ மாதிரி நமக்கு வளைஞ்சிரும். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த செகண்ட் மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கம்மை வச்சு நம்ம ஒட்டிட்டோம். ஸோ இது பூ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் நிறையா பூ செஞ்சுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த பூக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ப்ளூ கலரில் தானே அந்த பைப் செஞ்சேன். ஸோ அதே மாதிரி பூவையும் நான் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு இந்த டார்க் பிங்க்கு அது கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இப்போ ப்ளூ கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி பூ செஞ்சுக்கோங்க. ஒரு 74 பூ நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம பூவை செஞ்சு முடிச்சாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம கோர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஊசி நூலில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பூ. ஸோ இப்படி பூவை கீழே வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பூவை நம்ம ஊசியில் கோத்துக்கிறோம். இப்போ நமக்கு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் தூரம் கேப் விட்டுட்டு நம்ம மறுபடியும் முடிச்சு போட்டுட்டு அடுத்த பூவையும் கோத்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி 4 பூவையும் நீங்கள் கோத்துக்கோங்க. இதே மாதிரி 4 செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி 3, 2 அந்த வரிசையிலையும் நீங்கள் நிறைய பூ செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் 4 செய்கிறது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம நூலை கட் பண்ணிவிட்டு ஹோலாக முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டோமா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கம்பு, அதை எடுத்துகிட்டு இந்த 4 பூ இருக்கிறத சென்டரில் மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் முடிச்சு போட்டுக்கோங்க.
ஸோ இது பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. ஸோ இதுக்கப்புறம் வந்து 3 பூ இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த 3 பூவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதுக்கு அடுத்ததும் பாட்டிக்கிறேன். ஸோ 4 3 2 இந்த மாதிரி வரிசையாக வந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து நூல் வந்து நீங்கள் என்ன கலரில் எடுத்துருக்கீங்களோ அதே கலரில் நூல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சில இதெல்லாம் வெள்ளை கலர், ஏன்னா எனக்கு இந்த ப்ளூ கலர் நூல் காலி ஆகிட்டதுனால வெள்ளை கலர் நூல் வச்சு நான் கட்டியிருந்தேன். அது மட்டும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆடாக ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து அதே கலரில் நூல் எடுத்து கட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி அந்த சைடும் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி 3 சைடும் நம்ம செஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லா சைடும் இந்த மாதிரி 4 3 2 அந்த ஆர்டரில் ஃபுல்லாக செஞ்சாச்சு. சென்டரில் இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிள்லையும் நான் பூவை மாட்டிட்டேன். ஸோ நமக்கு ஃபுல்லாக பூ எல்லாத்தையும் கோர்த்து போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் மாட்டணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 முக்குலையும் மட்டும் நம்ம வந்து நூல் கட்ட போகிறோம். ஸோ இந்த 4 கார்னரில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி நூல் எடுத்து கட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ நான் 4 கார்னர்லேயே கட்டிட்டு காட்டுறேன். இப்போ 4 நூலையும் நம்ம வந்து இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு கரெக்டாக தொங்க விட்டு பார்த்துக்கோங்க. மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வால் எங்கேயாச்சும் மாட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பேப்பர் வால் ஹேங்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.